Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். மௌலி வந்து படிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்துட்டு மாமா வந்து அவரோட வேலைக்காக வெளியில போயிருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சிங்கிளா வந்து நம்ம வீடியோ எடுக்க போறோம். இன்னைக்கு நான் வந்து வீட்ல நான் என்னெல்லாம் செய்ய போறேன், என் ஹோல் டே வர்க் மட்டும் தான் இன்னைக்கு நான் மட்டும் தான் இருக்க போறேன் இந்த வீடியோல. அதுக்கப்புறம் மாமா வந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா மத்தியானம் லஞ்சு சமைச்சிட்டு இங்க இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குதுங்களா, இந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்க போறோம். ஓகேவா, சமையல் ஒரு பக்கம் செஞ்சாலும் கிச்சன் ஒரு பக்கம் கிளீனிங் அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் எல்லாம் போயிட்டே இருக்கும். நிறைய வேலைகள் வீட்டுல வந்து கிளீன் பண்ணாம அப்படியே இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன நடக்குது, என்னால முடியுமா முடியாத வீடியோ எடுக்கிறனா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேஸ் வந்து இந்த கேமராவில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கணும். நான் எப்படி போனாலும் இந்த பக்கம் இந்த கேமரா அப்படியே வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஓகேவா. இன்னைக்கு வந்து சிங்கிளா வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கும் போது செம்ம ஜாலியா இருக்கு. எப்பயுமே கேட்பீங்க மாமா இருப்பாரா, வேலைக்கு போறாரா, வேலைக்கு பண்றாரு, அவரோட பிசினஸ் அவர் இன்னைக்கு பார்க்க போயிட்டாரு. இன்னைக்கு என்னோட வேலையை நான் என்ன பார்க்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபர்ஸ்ட் எங்க வைப்போம் இந்த கேமராவை. ஓகே இருங்க, எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு டப்பா இருக்கு. ஓகே, இந்த டப்பாவை எடுத்து நம்ம இங்கே பக்கம் வச்சுட்டு இப்படி வச்சிட்டோம். ஓகேவா, இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா கீரை. இன்னைக்கு வந்து கீரை குழம்பு செய்ய போறோம். ஓகேவா, அதுக்கு வந்து அரைக்கீரை வந்து நான் ஆஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு வந்துட்டு இது என்னதுன்னா பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு போடல, பாசிப்பருப்பு போட்டுட்டு நம்ம கழுவி வாஷ் பண்ணி முதல்ல வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு கிக்கரை பாரு, ஏன்னா கீரையை வந்து குக்கர்ல போட்டு மூடி போட்டு வேக வைக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் எனக்கு அப்படி தெரியல. நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதனால இன்னைக்கு வந்து நீங்க செய்யற மாதிரி குக்கரை வந்து விசில் போட்டு கீரை வேக விடல. நான் என்ன பண்றேன்னா ஆனியன், நம்ம என்ன கீரை இல்லாம நான் என்னெல்லாம் போட்டு குக்கரை போட்டு விசில் விடணும் அதெல்லாம் விசில் விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா, செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஜாலியா இருக்கு வீடியோ எடுக்கும்போது. நம்ம கூட யாரோ வந்து இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. செம சூப்பரா இருக்குது சிங்கிளா வீடியோ எடுக்கும்போது. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்னோட டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து போடுங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் டான்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் இன்னொன்று வந்து ஸ்கிப்பிங் மட்டும் போடுறேன். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ஏஜ் என்ன ஆச்சுன்னு தெரியல, முட்டி தேஞ்சிரும் இந்த வயசில் ஸ்கிப்பிங் போட்டா அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஏஜ் எல்லாம் எங்களுக்கு ஆகலை, அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் இப்போ வந்து முந்தின நாள் வந்து என்ன பண்ணேன்னா 150 போட்டேன். நேற்று வந்து 200 போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். பார்ப்போம், இந்த ஒரு 10 நாளைக்கு எதாவது நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்சஸே நம்ம பண்ணாமல் உட்காந்து வீங்கினே இருந்தோம்னா எங்கள் அம்மா மாதிரி வீங்கி வெடிச்சிருவேன்னு எனக்கே பயம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரியா, அதனால கொஞ்சம் நம்ம பாடியை ஹெல்த்தை வந்து கொஞ்சமாச்சும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம், அதுவும் ஏஜுக்கு உண்டானது இருக்கிறது தான். அதை வந்து நம்ம இப்போவே வந்து காப்பாற்றிக்கலாம். கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டு அந்த டைமில் நீங்கள் இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது, இப்போ எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் இடையில நீங்கள் செஞ்சுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம், நீங்கள் விட்டுருந்துருக்கலாம், இப்போ நீங்கள் வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறீங்க, இப்போல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வந்ததுன்னா என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அதனால தான் சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இந்த பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட லைன் போகிறேன். ஓகே ஓகே, வந்துட்டியா? தனியா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், வந்துட்டியா நீ? என்ன வந்து தனியாவே வீடியோ எடுக்க விட மாட்டேன்றாங்க. சை, அதுக்குள்ள வந்துட்டாரு. இவ்வளோ நேரம் உட்கார்ந்து இருந்தேன், வருவாருன்னு. சரி வரல, சரி ஓகே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நான் ஸ்டார்ட் பண்ணா கதவு திறக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா இவரு. நான் அதுக்குள்ள கேமராவை ரிசர்ச் பண்ணின்னு இருக்கிறேன் ஆன் பண்ணிட்டு. என்ன பண்ற? இங்க வந்து பாரு. என்ன பண்ற அத முதல்ல சொல்லு. வந்து பாரு. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வா. ஓகே. யாரை நம்பியும் நான் இல்லை. போங்கடா போங்க, நானே வீடியோ எடுத்து நானே இது பண்ணிக்கிறேன். ஒரே தொல்லையா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிம்மதியா ஒரு இடத்துக்கு போக முடியறது இல்ல. பாரு, ஏடி ஃபேஸ் டிடெக்ட் வச்சு முதல்ல எங்க போனாலும் ஆத்தா கறி ஒட்டின்னு இருப்பா.
இப்ப வந்து எங்க போனாலும் நானும் வருவேன் ஒண்ணு உட்கார்ந்து இங்க பாரு நான் போற பக்கம் என்னதான் கான்சென்ட்ரேட் பண்ணும் உன்ன கான்சென்ட்ரேட் பண்ணா ஓ அப்படி செட் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ நான் உங்ககிட்ட வந்தாதான் உன்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவது ஓகே 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 சரி என்ன பண்ற சத்தியமா சாம்பாரு கார குழம்பு புளி குழம்புன்னா ஓங்கி பலாறு நடிச்சு போடுவேன் சரி வேற அது இல்லாம வெஜ் பிரியாணி செய்யறேன்னு சொன்னல அது இல்லாம வேற ஏதாவது இருந்தா நான் உன்ன பலாறு நரையலாமா வெஜ் பிரியாணி செய்யறேன்னு சொன்னல இங்க பாரு கீரை குழம்பு வைக்கிற நீ வெஜ் பிரியாணின்னு சொன்ன வெஜ் பிரியாணி சரி நீ இல்லாம எப்படி வீடியோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் கீரை வீணா போயிடுமே அதுக்குள்ள வீணா போறதுக்குள்ள செஞ்சு வாயில போட்டு விட்டுமே கீரை எடுத்தேன் கடைஞ்ச கீரையா சரி கடைஞ்ச கீரை தொட்டுக்கிறதுக்கு என்னது முருங்கைக்காய் போட்டு செய்யறேன் முருங்கைக்காய் வேற ஹாலிஸ் அக்கா வேற அவங்க ரிலேஷன் வீட்ல இருந்து பறிச்சுன்னு வரும் அது வந்து எனக்கு ஒண்ணு கொடுத்தது நான் 2 வாங்கினேன் சரி எல்லாம் வாடி வதங்கின்னு இருக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் போட்டு வீண் அடிக்கிறதுக்குள்ள நம்ம வயிற்றுக்குள்ள போட்டு ஹெல்த்தியா மாத்திப்போன்னு பண்ணின்னு இருக்கேன் டார்ச்சர் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் வர நீ வெஜிடேரியன் நான் வெஜ் பிரியாணி நான் போய் யோசிச்சுன்னு தான் இருந்தேன் ஐயோ வெஜ் பிரியாணி செய்யாத அப்போ என்னத்த செய்ய போதோ வெளியில தான் வாங்கணுமா அப்படின்ட்டு சமைச்சு கொடுக்குறேன்ல உனக்கு சரி ஓகே காரச்சேவு சிப்ஸ் ஏதாச்சும் வாங்கி தொட்டு தின்னுக்கலாம் எதுக்கு கீரை கூட்டுக்கு எப்படி இந்த வாய் எப்படி பேசுதுன்னு பாத்தீங்களா ஐயோ கீரை செய்யலன்னா ஏன் கீரை செய்யலன்னு இல்ல அப்ப நீ சந்தோஷமா இன்னைக்கு சாப்பிடணுமா இல்லையா சந்தோஷமா தான் சாப்பிடுவாங்க கீரை கூட கருணை சாப்பாங்க சரியா சாப்பாங்க குட்டிக்காரங்க வாங்கி வரேன் சரி தெரியா கருவாடு சரி நான் உனக்கு கருவாடு வாங்கி தரேன் நீ கருவாடு வச்சுக்கோ எனக்கு சாப்பாங்க டீல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ கருவாடு வச்சுக்கோப்பா எனக்கு சாப்பாங்கப்பா ஒன்னும் பெரிய வேலை இல்ல இது எல்லாரும் சாப்பிடுறதுக்காக நான் செய்யறேன் ஓகேவா கோ 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 இப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து என்ன வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாத்தையும் அறுத்து போட்டு என்ன பண்றேன் குக்கர்ல வேக விடுறேன் கடைசியா நம்ம இதை வச்சுப்போம் நாளைக்கு சொல்லணும் ஓகேவா இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ன ஐயோ இதை காணொலி அங்க இருக்கு ஓகே இப்ப இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்படி வர அப்பதான் தெரியும் ஓகே என் மிக்ஸி நீ எடுத்துட்டு வந்தியாப்பா கார்ல இருந்து அது கார்லயே கிடக்குதுப்பா கார்லயே அது வெயில வெடிச்சுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ஓகேவா இப்ப வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் பருப்பை வேக வச்சு எடுத்துப்போம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப வெங்காயம் தக்காளி போட்டு இதை பண்ணிப்போம் நம்ம முருங்கைக்காவை வந்து தாளிச்சு விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சனை கிளீன் பண்ற வேலையை பார்ப்போம் ஓகேவா நீ பார்த்தேன் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அழுக்கா இருக்குது எங்க இது அழுக்கா இருக்குது ஒரு பாட்டில் மட்டும் தொடச்சேன் சரி அதனால கொஞ்சம் தொடச்சாது வச்சிருப்போம் அப்படின்றதுக்குள்ள இந்த அவ்வளவுதான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி என்ன செய்யற வந்துட்டான்டா அடுத்த கேள்விக்குறி என்ன செய்யணும் உனக்கு சொல்லு இருங்க நான் மௌலி கிட்ட போய்க்கிறேன் என்ன செய்யணும் உனக்கு ஃபேஸ் ட்ராக்கிங் டிடெக்ஷன் என்ன செய்யணுமா வா இங்க வா என்ன பண்ண போறேன்னா ஹாயா இவன் ஏன் வீட்டுல இருக்கான்னு நினைக்காதீங்க இவனுக்கு எதுக்கு வீட்டுல இருக்க நீயே சொல்லு ஏன் காலேஜ் போகாம இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கு அதனால ஓடி கொடுத்துருக்காங்க ஓடி சோறு வரல இப்ப பேசுறாங்க பாத்தீங்களா நாளையில இருந்து எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமா மறுபடியும் என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன் அட்டெண்டன்ஸ் இல்ல என்னப்பா இவ்வளவு நேரம் இதுல எடுத்துருந்தேன் இவ்வளவு நேரம் அதில் எடுத்துட்டு இருந்தேன் இப்போ நான் வந்தோடனே இதில் எடுக்கிறேன் ஆமா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு தேவையில்லை ஓகே இதெல்லாம் புதுசா பழசு தானே அதுக்கு ஏன் பயப்படுற டச் விட்டு போச்சு அதனால பயம் வந்துச்சு கரெக்டா அப்படி கிடையாது திடீர்னு பொத்துன்னு ஊத்துதேன்னு பாக்குறேன் ஏன் தண்ணி இவ்வளவு ஊத்துதுன்னு தான் தெரிய மாட்டேன் இந்த குக்கர்ல இருந்து மட்டும் குக்கர்லாம் வந்து ஒன்றும் புதுசா அப்படியே வைக்கணும் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணாம வச்சா அப்படிதான் ஆயிடும் லூஸ் ஆயிடும் அந்த ரப்பர்லாம் சரி அப்போ இது எடுத்துட்டு வந்தியா எது இரு அதுக்கு முன்னாடி அதை கொடுத்துரு அதை தள்ளி விட்டு உடச்சு போட்டுரு இப்பதான் ரைஸ் வைக்கிற அவன் ஆல்ரெடி அவன் காட்டிட்டு போயிட்டான் யாரு கோழி காட்டி இப்பதான் சமைக்கவே ஆரம்பிக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி டைம் காட்டிட்டு போயிட்டான்
நமக்கு அதை பத்தி எல்லாம் என்ன கவலை? ஏன் காலையில லேட்டா தானே தின்றீங்க, ஆனா சீக்கிரமாவா சாப்பிடுறீங்க? என்னப்பா காலையிலயே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், காலையில நான் அதனால தான் சாப்பிட்றதே இல்லை. திடீர்னு இன்னைக்கு ஆட்டுக்கால் குழம்பு, காலையிலேயே பாயா பரோட்டா அப்படின்னோடனே எனக்கு பிடிக்காம நான் ஒரு ஸ்மூதி மட்டும் குடிச்சிட்டு போனேன். இல்லை அவன் சாப்பிட்டான் ஆட்டுக்கால் பாயாலாம். எங்க ஆட்டுக்கால் பாயா அப்படி தின்றவனாடியே பேசுறேன். நான் தின்ன மாட்டேன். இப்போ வீட்டுல ஆட்டுக்கால் பாயா தான் தின்றாங்க. இது நான் சொல்ல விட என்ன, எப்படி இருந்தாலும் சாயந்தரம் வந்து கேக்குறீங்களா இல்லையா, 6 மணிக்கு வந்து சாப்பிடுறாங்களா இல்லையா வீட்டுல? ஆமா. அப்ப அதுக்காக நீ செய்ப்பா, உன்னை யாருப்பா செய்வேன்? நான் செய்ப்பா, அதுக்காக உதவும் இல்ல? கண்டிப்பாக உதவும். எல்லாம் வெளில போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தா எங்க எங்க சோறெங்க சோறெங்க அப்படிம்பாங்கல்ல, அப்போ உதவும். அதனாலதான். ஓகே ஓகே. வேற என்ன விஷயம்? சாம்பார் தாளிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்ற? சாம்பாரா கீரையா? கீரை தாளிக்க போறேன். என்ன செய்யறன்றதே உனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. கீரை தானே போடுறேன். கீரை சாம்பார் வேற, கீரை கடையிறது வேற, கீரை குழம்பு அப்படி சொல்லு. கடையிற மறந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். நடுவுல என்ன செய்யறோம் நம்ம இப்போ அப்படின்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இருக்குதா? ஆமா, அதனாலதான். அப்புறம் போடு. என்னது இது கையில? வரமிளகா காரத்துக்கு. கீரைக்கு சேப்பங்கிழங்கு இருந்தா நல்லா இருக்கும், கீரைக்கு கருவாடு இருந்தா நல்லா இருக்கும். நீ கருவாடு சாப்பிடு, நான் சேப்பங்கிழங்கு சாப்பிட்றேன்னாலும் நீ வேணான்ற. என்னது அது? முருங்கைக்காய். அப்படியே முருங்கைக்காய் பொரியல் தான் செய்யறேன். அப்புறம் என்ன, தயிர் சேர்த்துக்கோங்க இந்த வெயில்ல, உடம்புக்கு நல்லது. ஆமா ஆமா ஆமா, தயிர் இருக்குது இல்ல, வாங்கிட்டு வந்து கப்பு கப்பா கிடக்குது ஃப்ரிட்ஜ் உள்ள. அதனால தயிர் சேர்த்துக்கோ. பாவம் மிக்ஸி உருகிடும்பா, அது கார்லயே உருகிடும்பா வெயில்ல. வெயில்ல அது கண்டிப்பா உருகி ஊத்திட்டு இருக்கும். போய் தூக்கின்னு வர சொல்ல அவனை. இப்ப தாளிச்சதே செம்ம ஸ்மெல் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்குது தாளிச்சதே. ஆனா பாரு சொப்பு சொப்பா வச்சு டார்ச்சர் பண்ணும். நைட்டு சாப்பிடக்கூடாது கீரைய இல்ல, அதனாலதான் கம்மியா வைக்கிறேன். அதனால 6 மணிக்குள்ள முடிச்சிருவேன். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியா வைக்கிறேன். இது வந்து இதுங்களுக்கு புரியாது, புரியாம எனக்கு கத்தின்னு கிடப்பாங்க. ஏன் இதை வந்து நீ செய்யல. இது என்ன கீரை? அதை முதல்ல பேர் சொல்லு. அரைக்கீரை நான் முதல்ல சொல்றேன். கீரையை ஆய முடியாம அவ்வளோ இதழ்களை நீ வேஸ்ட் பண்ணிருக்க. சொட்டை கிடையாது, சொட்டை அவங்களே ஆஞ்சிதான் போட்டிருப்பாங்கன்ட்டு தான் அங்க அவ்வளவு காசு குத்து வாங்குற. அதுதான் ஆஞ்சிதான் வந்துருது. ஆனா அது வந்து இதுவா இருக்கு, ஃபுல்லா பூச்சி கடிச்சிருக்கு. அதனால அந்த இலையெல்லாம் விட்டுட்டேன். இது கடைவே இல்ல? கடைவே. ஆமா. அப்புறம் அப்படியே தூக்கி அள்ளி போடு. இல்ல அது கொஞ்சம் கொத்து கொத்தா இருக்க மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் எல்லாத்தையும் நசுங்கிரும். கடையிறதுன்னா அந்த கல்லு கடாயில வைக்க வேண்டியது தானே, ஆர்கானிக்கா இருக்கும்ல. அந்த கல்லுல போட்டு மசிக்க தான் செய்வாங்க. அதான் இல்ல, அதுலயே கொதிக்க வச்சுட்டு தான் அப்படியே மசிப்பா ஆட்டுவாங்க. எல்லாத்துக்கும் மேல வச்சுட்டு டேஸ்டா இருக்கும். தீட்டி எல்லாம் எடுக்கணும்னா வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் எப்ப எடுக்கணுமோ அப்ப எடுத்துக்குவோம். இப்ப இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இருக்கிற கொஞ்ச நாளைக்கு போதும். என்னமா செய்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலை இதை சாப்பிட்டு உயிர் வந்தா ஓகே. சாப்பிட்டு உயிர் வாழுங்கன்னு சொல்லல, ப்ராப்பரா செய்யறதுக்கு வந்து திங்ஸ் எடுத்து வெளியில வைக்க முடியலன்ற, எல்லாத்தையும் மேல ஏற கட்டிட்டேன்ல அதனால. ஆமா, வேலை இது ஓபன் பண்ண உடனே கொஞ்சம் திங்ஸ் எடுத்து மேல ஏற கட்டிட்டேன். வீட்டில் சமைக்கணும்னா திங்ஸ் வேணும். அதில் எந்த நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது மட்டும் கீழே இருந்தா போதும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதனால முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளேயே வந்திருக்கேன். அப்புறம் தான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஏற கட்டி என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ வேணாமோன்னு பார்த்து தான் ஏற கட்டணும். ஓகே, ஏற கட்டி எடுத்து வச்சு பக்காவா. அதுக்கப்புறம் அங்க போன உடனே எங்க போனோடனே அங்க அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. எங்க போன உடனே நீங்களே கண்டுபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க நேரத்துக்கு. நடக்க போகிற காமெடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ பெரிய கல் தூக்கின்னு வர மாதிரி அதை தூக்கின்னு வரும். இதோ எடுத்து பாருங்க. லாக் பண்ணியா காரை? சொல்லுப்பா, வேற என்ன விஷயம்? ஊத்துதுப்பா, வேற ஒரு விஷயம் இல்லை. நீ ஏதாவது விஷயம் சொன்னீங்கன்னா தானே அவங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு விஷயமும் சொல்லாம ஃபுல் கான்சென்ட்ரேஷன்ல இறங்கி குக் பண்ணினுங்கிற நீ. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் முக்கியமான விஷயத்த காட்டணும். என்னமோ சொன்னிய, என்ன சொன்ன?
என்னப்பா காலையில சேமியாலாம் தின்றுருக்க? நான் எனக்கு குத்தியா? அதுதான் விஷயம். நீ உனக்கு வந்து அந்த அக்கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது. உனக்கு வந்து அந்த அக்கா இங்க பாரு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். This is morning breakfast. I cooked. நீ இல்ல. யார் குக் பண்ணது? யார் குக்கறாங்க? நீ எனக்கு குத்துந்தினாதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். காலையிலே சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். நான் திருந்திட்டேன் மக்களே, நான் திருந்திட்டேன். சரியா? இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் இன்னும் திருந்தல. இன்னும் வந்து என்னை பத்தி பொருளை பேசின வீடியோல உலகத்துக்கே நான் தப்பா வெளிச்சம் போட்டு காட்டி நானே அக்கிரமம் பண்றது இவங்க 3 பேரும் தான். சரியா? நான் வந்து கரெக்டான டைம்ல கரெக்டா செய்யறேன். அத வந்து நீ செய்யறப்பா, செஞ்சு நீ மட்டும் தின்னுகிற. எங்களுக்கு நீ குத்தினாதானே எங்களுக்கு தெரியும். சாரி கைஸ், இதுக்கு வந்து நான் சரி வீட்லயே இருந்தானே அவன் சாப்பிட்டானா? வேணாண்டான். நான் வெளில போயிட்டேன், பாப்பா காலேஜ் போயிடுச்சு. அவன் வேணாண்டான். எல்லாரும் உங்க வீட்டுல காலையில ஏஞ்சோனே இட்லி, பொராட்டா, பாயா, கறி குழம்பு இததான் சாப்பிடுறீங்களா? கிடையாதுல்ல. இட்லி சாப்பிடுறவங்களும் இருக்காங்கப்பா. உலகத்துல 90% மெஜாரிட்டி யாரு? இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட மாட்டாங்க. இட்லி, தோசை, சேமியா, உப்புமா, ஹெல்த்தி ஃபுட்டு, ஓட்ஸ், இந்த மாதிரி தான் எல்லாரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்களே தவிர பூரி, பொங்கல் இதுதான் சாப்பிடுவாங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆட்டுக்கால் வச்சு நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி வேணும்னு கேட்டா டெய்லி நீங்க செய்வீங்களா? டெய்லி காலையில டெய்லி 3 வேளையும் விதவிதமா ஹோட்டல் மாதிரி எப்ப காலையில எழுந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா இருக்கணும், குடல் குழம்பு இருக்கணும், மட்டன். எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வீங்க. காலங்காத்தால இட்லிக்கு வந்து குடல் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஆட்டுக்கால் குழம்புன்னு சொல்லிட்டு காலையில தான் செய்வாங்க. இவங்களுக்கு 3 நேரமே இப்படி வக்கனையா வேணும்னா செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? நீங்களே சொல்லுங்க. எல்லாருமே எதான் சொல்லுவாங்க தெரியுமா? செய்ய முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாரும் அப்படி செய்யறது கிடையாது. நீ வந்து தப்பா நீ எஸ்டிமேட் போட்டு என்ன தப்பா வில்லியா காட்டுறீங்க. வில்லியா? உலகத்துல இருக்கிற லேடிஸ் எல்லாம் வேலை செய்யறாங்க. நான் மட்டும் எங்க தனியா போய் உட்கார்ந்து ஒன்லி ஷாப்பிங் மட்டும் தான் பண்றேன் அப்படின்னு நீ என்னை எப்படி இவங்க பேசுறது அத்தனையும் பொய் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உண்மை. சரியா? ஆமா பாத்துக்கோங்க. உண்மை அப்படின்னு டிக்ஷனரி ஓபன் பண்ணீங்கன்னா அட்ரஸோட வரும். கீரை குழம்பு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாரு. பாக்க கீரை குழம்புல என்னப்பா கலர்ஃபுல்? பச்சை கலர்ல இப்படிதான் பாருங்க. கொஞ்சம் திக்கா ஆகணும், அவ்வளவுதான். நல்லா இருக்கு. இந்நேரத்துக்கு என் மூஞ்சில அடிச்சிருக்கோம் விசில். திருந்தின பேபிமாக்கு இதுதான் வந்து கூற்று. திருந்திச்சு அப்படின்றது. இது எதுக்காக இந்த எண்ணெய் ஊத்தி இருக்குன்னு பாத்தீங்களா? எதுக்காக எண்ணெய் ஊத்தி இருக்கிற? அவங்களே பாப்பாங்க. சரியா? நீயே சொல்லு. உன் வாயால உன் பொண்ணான வடகம் பொரிக்கிறதுக்கு. வடகம். ஓகே. பத்தியா? நான் இவ்வளவு செய்யறான மனசாட்சி இல்லாத ஜென்மங்க எல்லாம் திண்டு போய் பேசுங்க. அப்புறம் கேட்டா ஒண்ணுமே செல்ல. பாப்பா டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா. பசியில அங்க ஒண்ணு சுருண்டுன்னு கிடக்குது. எக்ஸாம் கூட போகாம ஒரு பொரியலை வச்சுட்டு ஒரு வடகம் வறுத்துட்டேன்னா அப்படிம்பாங்க. இதுதான் எங்க வீடு. நீ வடகம் சுடு. இன்னைக்கு வந்து கீரை குழம்பு, சாப்பாடு, முருங்கைக்காய் தொட்டுக்கிறதுக்கு, வடகம், வத்தல், எப்படி வேணா சொல்லிக்கலாம். இதை தயவுசெய்து நான் ஒன்று சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதுல கொஞ்சம் எதுவும் பேசாதீங்க. யாரும் கண்ணு வச்சுக்காதீங்க. பேபி மாவு டெய்லி ரெகுலரா பண்ணுது. நீங்க கண்ணு வச்சிட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் போச்சு. டெய்லி நாங்கள் அதுவும் இப்போ இந்த 40 days இன்னும் 30 days இருக்கு. இந்த 30 daysக்கு யாரும் கண்ணு வச்சுக்காதீங்க. பேபி மா சமைக்கிட்டோம். காம்பினேஷன் சூப்பரா இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயிர், நம்ம உப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு பிரமாதமா சாப்பிட்டாச்சு. இன்னையோட வேலை முடிஞ்சு. நைட்டு வந்து என்னோட ஸ்கிப்பிங் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட்டை காட்டுறேன். ஓகேவா? ஆமா, 200 அடிக்குது இப்பெல்லாம். என்ன பேபிமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரியே ஈவினிங் வந்தாச்சு. இப்போ டைம் வந்து 10க்கு மேலே இருக்கும். கரெக்டா? ஈவினிங் இல்லை, இது நைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நான் ஃப்ரீ. இப்போ வந்து 150 போட்டிருக்கேன். 150 ஸ்கிப்பிங் போட்டிருக்கேன். இன்னும் 100 போடணும் நான். ஓகேவா? அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இன்னும் 30 daysல மூச்சு வாங்குது. எல்லாரும் ஒரு 30 நாளில் ஹிந்தி பேசி பழக. 30 நாளில் இலியானா இடுப்பை இலியானா இடுப்பாக மாற்ற ஸ்கிப்பிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு புக்கு போடுவேன். புக்கு போடுப்பா. நீ நிஜமா ஆயிட்டீங்கன்னா நான் புக்கு எழுதுறேன்பா. ஓகேவா? இலியானா இடுப்பு வேணுமா? இம்மிடியேட்டா ஸ்கிப்பிங் போடுங்கள். டெய்லி ஒரு 200-250 போடுங்கள். வாங்கி படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தோம். பண்ணுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சும்மா சொல்லியிருந்தோம். தெரியல அடுத்த ட்ரிப். ஆனா ஆகுவாப்பா, கண்டிப்பா 2 கிலோ 3 கிலோ கம்மியா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஈஸ்டர்
ஆஃப்டர் ஈஸ்டர்னால இப்படிதானே இருக்க போறேன். ஆமா 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 இருப்ப ஏன் நான்வெஜ் சாப்பிட்றதுனால சொல்றியா? அப்படி கிடையாது, நம்ம பகல் என்ன வேணாலும் சாப்பிடலாம். நான் 7 மணிக்கு மேலே ஃபுட்டு சாப்பிட்றது இல்லையே, அதை நோட் பண்ணியா கனு மகேஷ் ராஜா? நான் எதுவும் நோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைப்பா, ஏன்னா நான் காலையிலேருந்தே ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை இப்பெல்லாம். 7 மணிக்கு மேலே நான் எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறதில்ல. நான் நிறைய சாப்பிட்டு இருந்து நீ சாப்பிடாம இருந்தீங்கன்னா நான் நோட் பண்ணுவேன், உன்னை சாப்பிட வைப்பேன், ஊட்டி விடுவேன் உனக்கு பிரியாணி வாங்கி. இப்போ நானே சாப்பிட்றது இல்லை, அதனால என்ன இதுக்குன்னு கம்முன்னு விட்டேன். அதனால இப்போ என்னன்னா 7 மணிக்கு மேலே நான் எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்லை. அதனால இப்போ வந்து நைட்டுலாம் பசிக்குது, 10 மணி ஆனால் பசிக்குது தான். இப்போ ஸ்கிப்பிங் போட்டு போகிறோம்ல, பசிக்குது தான். பட் இருந்தாலும் நோவே. நேற்று ஃப்ரூட் சாப்பிட்டேன், ஒரே ஒரு பனானா சாப்பிட்டு படுத்தேன், ரொம்ப பசிக்கு தாங்க முடியல. இன்னைக்கு பசிக்கல, அதனால பிரச்சனை இல்லை, கப்புன்னு போய் குளிச்சுட்டு படுத்துடணும். அதான் அவ்வளோ பெரிய பனானா வச்சுக்கிறியா? அந்த பனானா காலையில் சாப்பிட்டாலே போதும், நைட் வரைக்கும் பசி எடுக்காது. இல்லை, நேந்திர பழம் உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஸ்ட்ரென்த்தனுக்காக, என் பாடி ஸ்ட்ரென்த்தனுக்காக நான் பண்ணுறேன். ஃபிஷ்ஷு சாப்பிடணும், குழம்பு ஃபிஷ் தான் சாப்பிடணும், அப்போ தான் இன்னும் பாடி ஸ்ட்ரென்த்தன் ஆகும். சரி, ஈஸ்டர் முடிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் குறைக்கனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸாக சாப்பிட்டு என் பாடி வந்து இப்போ ப்ரிப் பண்ணிக்கிறேன். கலோரிஸ் எல்லாம் ஏற்றாம பர்ன் பண்ணி வச்சுக்கிறேன், கலோரிஸ்லாம் பர்ன் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பதான் வந்து நம்ம சடனா இப்ப சாப்பிடும்போது வெயிட் ஏறாது. இப்ப கலோரிஸ் பர்ன் ஆகிற டைம்ல நம்ம திருப்பி நான்வெஜ். ஆனாப்பா நீ நல்லா என்டர்டெயின் பண்றப்பா ஃப்ரெண்ட்ஸை, பயங்கரமா என்டர்டெயின் பண்றேன். பாரு டெய்லி நான் போடுறேன். இப்பெல்லாம் ஒரு 4 நாள் 5 நாள் இந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணிட்டு திரும்பி நான் கான்சியஸா நான் வரேன். ஏன்னா நான் அடுத்த ட்ரிப் போறதுக்குள்ள நான் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடணும். ஓஹோ, அதுக்காக வேண்டியாச்சும் நான் வந்து உடம்ப குறைக்கிறேன். ஜீன் போடணும், கிராப் டாப் போடணும், இதுக்காக வேண்டிய நான் உடம்ப குறைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இல்லைனால இதுக்காக கண்டிப்பா உடம்ப குறைச்சே தீருவேன். என்னால முடியும், நானும் சாதிச்சு காட்டுவேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி பாட்டு கேட்டுனே பண்ணு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணி பாட்டு பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு வெட்டி பேச்சு உங்ககிட்ட வேணாம், அதனால உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுறேன். ஓகே.